ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டுடே மார்னிங் நம்ம வீட்டை எப்படி வேலைலாம் போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப சப்ஸ்கிரைபர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிக்கவே முடியலங்க. எந்திரிச்சு என்னோட பையனுக்கு தோசை மட்டும் ஊற்றி கொடுத்து லஞ்சு செஞ்சு கொடுக்க முடியல. ஏன்னா செம்ம தலைவலி, ஒரே வாமிட்டு. சரி நான் படுத்துட்டேன். எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட செய்யவே முடியல. நான் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் போட்டு காலைல ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுமே இட்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எதிர் வீட்டுக்காரங்க கண்டிப்பாக என்னை எப்படியோ ஆதமாக வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி 9-10 மணிக்கு மேலே மாத்திரையுமே போட்டுட்டு தூங்க எழுந்துச்ச பின்னாடி வந்து அவங்க தோட்டத்துக்குள்ளே போயாச்சுங்க. போய் பார்த்தா செம்ம சூப்பராக இருக்குங்க. அடிக்கடி இது மாதிரி தான் அவங்க தோட்டத்துக்கு போய் பார்த்துட்டு வருவேன். ஆனால் சப்போட்டா மரம், வாழை மரம், முருங்கை மரம், கருவேப்பிலை செடி, நெல்லிக்காய் செடி, சுண்டைக்காய் செடி, பாதாம் மரம், எல்லாம் முந்திரி செடி எல்லாமே இருக்குங்க. நெல்லிக்காய் செடி பாருங்கள், செம்ம சூப்பராக காய் காய்ச்சிது. நெல்லிக்காய் பறிக்கிறது தான் என்னை கூப்பிட்ருக்குறாங்க. இதே மாதிரி 2 வாட்டி பறிச்சிருக்கிறாங்க அவங்க. 3ஆவது வாட்டி எனக்கு பறி கொடுத்துட்டாங்க. வந்து பறிச்சிட்டு போக சொல்லி ஒரே பிடிவாதம். சரி போயிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள், நெல்லிக்காய் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நெல்லிக்காய் அப்படியே உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அப்படியே தட்டி இந்த கிளைமேட்டுக்கு, சில்லு கிளைமேட்டுக்கு, கூலிங் டைமில் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். காரசாரமாக 1 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. அவ்வளோ நெல்லிக்காங்க. அப்படியே பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். அப்படியே நச்சன்னு தட்டி உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே சாப்பிட்டா சும்மா வேறு லெவலுங்க. மணி 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சுங்க. சரி தலைவலிக்கு சரி ஒரு டீயை குடிக்கலாம் சொல்லி டீயுமே போட்டுங்க. பாருங்கள், திடீர்னு பார்த்தா மழை வர மாதிரி ஆகிடுச்சு. அப்படி சில்லு கிளைமேட் ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகணும்னா நமக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுது. சரி ஒரு டீயுமே குடித்தாச்சு. மழையுமே சாரல் மழை பெஞ்சிட்ருக்கு. மதியம் லஞ்ச் என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து சேப்பங்கிழங்கு இருக்குது, அதை போட்டு காரக்குழம்புமே வச்சிடலாம் சொல்லிட்டு சேப்பங்கிழங்குமே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிட்டேங்க. வெங்காயம் பூண்டுமே உரித்து வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சேப்பங்கிழங்கு, புளிக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், சாப்பாடு தாங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு. சாப்பாடுமே ரெடி ஆகிடுச்சுங்க. சேப்பங்குழம்பு குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. பீன்ஸ் கேரட்டுமே சூப்பராக பொரிச்சாச்சுங்க. காரக்குழம்புக்கு அப்பளம் இருந்தால் செம்ம சூப்பராக இருக்கும். அப்பளமே வறுத்துட்டேங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். சூப்பராக இருக்குல்ல? வா.